வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பழிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள்: தான் உயரவும் பிறரை உயர்த்தவும் ஏற்ற பயிற்சியும் தொண்டும் மனவளக் கலையில் அடங்கியுள்ளன என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள்: மனித உயிர் பிறவியதன் மதிப்புணர வேண்டும். மனமுயிர் மெய் மூன்றான மறைபொருட்களான மனிதனது ஆற்றல்களை மலரச் செய்ய வேண்டும். மறைந்திருக்கும் உட்பதிவான பலவினைகள் தம்மை மனிதனே மாற்றி அமைத்து அறச்செயல் பதிவு செய்து மன தூய்மை வினை தூய்மை பெற்று பரத்துரைந்து மனிதனை உயர் மனிதனாக மாற்றி அமைக்கும் மனவளக் கலை இதனை பயிற்றுவித்து நலம் காண்போம் என்று சாமிஜி இந்த கவிதை கொடுத்திருக்காங்க. நாள்காட்டி வரிகள்ல என்ன சொல்றாங்க? தான் உயரவும் பிறரை உயர்த்தவும் ஏற்ற பயிற்சியும் தொண்டும் மனவளக் கலையில் அடங்கியுள்ளன என்று சொல்றாங்க. 1958 உலக சமுதாய சேவா சங்கத்தை சுவாமிஜி அவங்க சென்னை 2வது கடற்கரை சாலையில வால்மீகி நகர்ல துவக்கிய போது சாமிஜி 7 விதமான எளிய முறை பயிற்சிகளை நமக்கு இந்த உலகத்துக்கு கொடுத்தாங்க. அதுல தற்போது 4 எளிய முறைகள் மட்டும் நடைமுறையில் இருக்கு. மற்ற 3 அவரவர்கள் விருப்பப்பட்டா அதை பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டாங்க. என்னன்னா, இயற்கையோடு ஒட்டிய எளிய வாழ்க்கை, எளிய முறை திருமண நிகழ்ச்சி, விஞ்ஞானத்தோடு கூடிய மெஞ்ஞான விளக்கம். இந்த 3 அவரவர்கள் விருப்பம் போல. விஞ்ஞானத்தோடு கூடிய மெஞ்ஞான விளக்கம் என்பது சிலருக்கு புரியும், சிலருக்கு தெரியும் சொல்ல. அப்போ அது அந்த சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல விருப்பத்தோடு பயன்படுத்தி கொள்ளுங்க என்று சொல்லி இன்றைக்கு நடைமுறையில 4 விதமான எளிய முறை பயிற்சிகளை மட்டும் சாமிஜி நமக்கு இந்த உலகம் முழுவதும் இந்த பயிற்சி சென்று சேர்வதற்காக 1958 துவக்கிய இந்த உலக சமுதாய சேவா சங்கம் இன்றைக்கு அது எந்த அளவுக்கு சாமிஜி ஒரு எண்ணத்தை போட்டாங்களோ அதை விட பன்மடங்கு இன்றைக்கு இந்த பயிற்சி போய்கொண்டிருக்கு. ஒவ்வொரு தனி மனிதரும் இந்த உலகத்துல இருக்க அவ்வளவு பேரும் உடல் உயிர் மனம் அறிவு இதை சரி செய்வதற்காக இல்லற வாழ்க்கையில தனி மனித அமைதியோடு குடும்பம் சுற்றம் ஒரு உலக அமைதி ஏற்படணுங்கிறதுக்காகவும் எல்லா மக்களும் ஆரோக்கியமாகவும் மனநிறைவோடும் அறிவு தெளிவோடும் நல்ல உயிர் சக்தியை நல்ல தெளிவாகவும் வாழணுங்கிறதுக்காக அரும்பாடுபட்டு சுவாமிஜி நமக்கு கொடுத்ததுதான் இந்த மனவளக் கலை. அவர் தன்னுடைய உடலை சோதனைக்களமாக பயன்படுத்தி உலகத்துல உள்ள அனைத்து பயிற்சிகளையும் தான் கற்று செய்து பார்த்து அதை எளிய முறையில நமக்கு கொடுத்ததுதான் இந்த எளிய முறையிலான உடற்பயிற்சி. ஒரு 35 to 40 நிமிடத்திற்குள்ள உணர்வு தெரிஞ்ச நாள்ல இருந்து நம் உடலை விட்டு உயிர் பிரிகிற காலம் வரையிலும் இந்த பயிற்சியை செய்து வந்தோம் என்று சொன்னா உடல் நலம் உறுதி. அவர் செய்தார், மற்றவர்களுக்கும் அதை போதித்தார் சுவாமிஜி. அதே போல உயிர்நல பயிற்சிக்காக ஒரு 40 ஆண்டுகள் சித்தர்களுடைய அந்த 20 வரிகளை எடுத்துக்கொண்டாங்க. குறிப்பா அகத்தியருடைய 8 வரி: துண்ணும்போது உயிரெழுத்தை உயர வாங்க, உறங்கும் போதெல்லாம் அதுவே ஆகும், பெண்ணின்பால் இந்திரியங்கள் விடும்போதெல்லாம் பேணிவளம் மேல்நோக்கி அகத்தேன் இல்லு, தென்னுங்காய் இலைமருந்து அதுவே ஆகும், திறந்தோறும் இப்படியே செலுத்த வல்லால் மண்ணுடி காலம் மட்டும் வாழ்வார்பாரு, மலலியல் அகப்படவும் மாட்டாதாமேன்னு எழுதி வச்சார். இந்த வரிகளெல்லாம் எடுத்துட்டு அதன் பிறகு ஒரு குரு மூலமா அதை தெரிந்து கொண்டு தான் பயன் பெற்று மற்றவர்களுக்கு அதை கொடுத்தாங்க. தியானங்கிறது எட்டாக்கனியா இருந்தது. அது பெண்களுக்கு அந்த தியான வாழ்க்கையில ஈடுபட முடியாத எந்த ஒரு சூழ்நிலையை மாற்றி எளிய முறையில 14 ஆண்டுகள் காடுகள்ல கடுந்தோம் செய்து பெறக்கூடிய அந்த பாக்கியத்தை 14 நிமிடங்கள்ல விளக்கத்தோடு அந்த ஆக்னை தீட்சைய உயிருணர்வை ஏற்படுத்தி தவத்துல ஈடுபடுறதுக்கு எளிய முறை தவங்களை பத்து கொடுத்திருக்கிறாங்க. அறிவு தெளிந்த நீரோடை போல இருக்கணும்.
அப்பதான் எதையும் நாம சிந்திச்சு செயல்பட முடியும். குழங்கிய குட்டையில மீன் வேணா பிடிச்சிடலாம், ஆனா அதுல வாடை கிட்ட நிக்க முடியாது, ஒரே களங்களா இருக்கும். தெளிந்த நீரோடை போல மாத்திக்கொள்வதற்கு அகத்தாய்வு கொடுத்திருக்கிறாங்க. சாமி இந்த இயக்கத்தை வளர்த்தது ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி முடிச்சுக்கிறாங்க. சென்னையிலிருந்து கடலூருக்கு வர்றாங்க. தீட்சை கொடுக்கறதுக்காக 2 அன்பர்கள், ஒருத்தர் கார்பெண்டர், ஒருத்தர் விவசாயி. சுவாமி காலையில ட்ரெயின்ல கடலூர் வர்றாங்க. அங்க ஒரு டைலர் கடை தான் சாமிஜிக்கு தவமையும். சாமி வந்துட்டாங்க, இவங்க வருவாங்கன்னு பாக்குறாங்க. இவங்க எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க. எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்கிறத உணர்ந்து அவங்கள வாழ்த்திக்கிட்டே இருக்கிறாரு. மாலையில வேலை முடிச்சு வர்றாங்க. பொறுமையா அவங்களுக்கு அந்த விளக்கத்தை கொடுத்து தீட்சையை கொடுத்து வளர்த்ததுதான் இந்த மனவளக்கலை. வரிகள் என்ன சொல்றாங்க? தான் உயரவும் பிறரை உயர்த்தவும் ஏற்ற பயிற்சியும் தொண்டும் மனவளக்கலையில் அடங்கியுள்ளன. இதை புரிந்து நாமும் செய்யணும், மற்றவர்களுக்கும் தொண்டாட்டி இன்பம் காண்போம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்ற இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.